Hi, hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்கள் ப்ரோல பார்த்துருப்பீங்க. ப்ரோல பார்த்து ஒரு சூப்பரான மாசான ஆட்டிடியூடான ஒரு ஹாப்பி பர்த்டே இதை பார்த்துருப்பீங்க எடிட்டிங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பர்த்டே ஆகட்டும், யாருடைய பர்த்டே இருக்கட்டும், உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அது போல் சூப்பராக சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்தாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். எப்படி இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணி தான் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுறதுக்கு அலைமஸ் ஆப் வந்து ஆப் கூட்டு இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் அந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஆப் டவுன்லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் அப்படி இந்த ப்ராஜெக்ட் என் கூட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் அந்த ப்ராஜெக்ட் அலிமஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அலிமஸ் ஆப்பில் இப்போ தான் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் அந்த QR கோடை போய் கூகுள் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அலிமஸ் ஆப்பில் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்கே QR கோடு ஃபாண்ட்டு சொல்லிட்டு பார்த்தா 3 டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. நான் எவ்வளோ கரெக்டாக இருக்குது இந்த டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் இருக்குது உங்களுக்கு டவுட் வரும். அதே எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்துருவீங்களா? அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப் விட அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் நிற்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிங்க. இல்லை சொல்ல எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஜஸ்ட் வாங்க எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 28 இருக்கும். அந்த 28 மேலே கிளிக் பண்ணிட்டு 88 டிக்ஸ் கொடுத்து என்ன டேட்டில் அவங்களுக்கு பர்த்டேவோ அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் போட்டுங்க. ஓகேங்க? போட்டு டிக்குன்னு இருக்கும். அந்த டிக்குன்ட்டு கொடுத்துருங்க. அதே போல் செப்டம்பர் இருக்கும். செப்டம்பர் கிளிக் பண்ணி 88 டிக்ஸ் கொடுத்து என்ன இதுவோ அது பார்த்தா நீங்கள் போட்டு ஜூன் ஜூலை மார்ச் ஏப்ரல் அது மாதிரி எதுவோ அது பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மட்டும் முடிச்சுட்டு விஷுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சந்தோஷ் ஆட்டிடியூட் பாய் அப்படின்னு பார்த்தா இருக்கும். நீங்கள் எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிட்டுங்க 88 டிக்ஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நேம் அதே போல் தான் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்காமல் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். உங்களுடைய ஃபோட்டோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிக் இருப்பேன். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர்ஃபில் கொடுத்துருங்க. ஃபில் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்க கேலரி கலர் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது யாருக்கு பட்டு அந்த பர்சன் மேலே செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக வந்து ஆட் பண்ணா அப்படி இதே போல் தான் கொடுத்துருக்க எல்லா அந்த பாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அந்த இமேஜ். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். சிம்பிளாக எடிட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி. லாஸ்ட் எனக்கு வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தா உங்களுக்கு ஏரோ பட்டன் ஒன்று ஷூவாகும். அந்த ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணி அப்படி 1080 பிக்சல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட முடிஞ்சு கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கான இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.